ஓகே. ஸோ நம்ம சபையின் அழைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம அடுத்த டாபிக்கை நம்ம பார்க்கறது என்னதுன்னா, 2 டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒண்ணு வந்து என்னதுன்னா, ஏன் வந்து சில பேருக்கு மட்டும் தான் இந்த அழைப்பு இருக்கு? ஓகே. ஏன் தேவன் சிலருக்கு மட்டும் தான் இந்த அழைப்பை கொடுத்திருக்காரு? இது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் பண்றாரா? சொல்ற அந்த பாயிண்ட் நம்ம வந்து இன்னும் சில வசனங்களோட நம்ம பார்த்து ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல நம்ம வந்து சபையின் மேன்மையான காரியங்கள், அதோட மகிமை என்னது? ஓகே. எவ்வளவு பெரிய மகிமைக்கு கொண்டு போறார் சபையை சொல்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். 2 பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஓட்டத்துல வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து அந்த ஒலிம்பிக் ரேஸ்ல வந்து ஆரம்பத்துல நம்மள வந்து காட் வந்து கொண்டு வந்து விட்டுறாரு. எப்படி கொண்டு வந்து விடுறாரு? பரிசுத்தாவி மூலமா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரிசுத்தாவி கொடுத்து என்ன பண்றாரு? நம்மள மகிமைப்படுத்துறாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் அங்க நான் படிக்கிறோம்ல, பரிசுத்தாவினால் நம்ம வந்து ஞானஸ்தானம் பெறும்போது சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்தானம் பெறும்போது தேவன் வந்து என்ன பண்றாரு? நம்மள மகிமையினால் நம்ம கொண்டு வந்துறாரு. வேணா அந்த வசனம் கூட படிச்சிருங்க. எபேசியன்ஸ் 1ஆம் அதிகாரம் 21 இல்ல 13, 14, 13, 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சுத்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். கேரண்டி டெபாசிட்டா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். யாரு? பரிசுத்தாவி. தேவன் வந்து என்ன பண்றாரு? நம்மளுக்கு கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொருத்தர் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இந்த சபை ஞானஸ்தானம் தண்ணீரால் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவங்க என்ன பண்றாங்க? ஆவியினாலே பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் சபைக்குள்ள என்ட்ரா வராங்க. அந்த பரிசுத்தாவினால் மூலமா ஞானஸ்தானம் பெறதுதான் என்னது? முத்திரை போடப்படுறது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? நம்ம தலையிலே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்றாரு தேவன்? கேரண்டி, இவங்க என்னுடைய சம்பத்தி, என்னுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு நான் பாக்குறோம்ல. இவங்களை மகிமையில கொண்டு வர்றதுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஒரு முத்திரை போட்டுறாரு சொல்லி பார்க்கிறோம். சீல் போட்டுறாரு சொல்லி பார்க்கிறோம். இவங்களா என்னுடைய ஆட்கள் சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப மகிமையில கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு சீல் போடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்குனாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஓகே. 30 மட்டும் படிங்க. ரோமர் 8:30. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஓகே. அப்போ தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை வந்து அழைக்கிறாராம் இந்த சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு. ஓகே. கேளுங்க சொல்லிட்டு, காது கொடுத்து கேளுங்க சொல்லிட்டு. ஓகே. கேட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு என்ன ஆகுறாங்க? நீதிமான் ஆகுறாங்க. நீதிமானாயி என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் எடுத்து பின்பு பரிசுத்தாவினால் என்ன பண்ணப்படுறாங்க? முத்திரை போடப்படுறாங்க. அதுதான் வந்து குளோரிஃபைடு. தேவன் இது வரைக்கும் என்ன பண்றாரு? முன்குறிக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்துறாரு. இது நம்ம கையிலே கிடையாது. இந்த காரியங்கள் இது நம்மளுடைய செயலே கிடையாது. இது எல்லாமே யார் பண்றா? தேவன் டைரக்டா கொண்டு வந்துறாரு. இதுதான் நம்ம எங்க படிக்கிறோம்? பிலிப்பியர், நம்ம நேத்தி கூட பார்த்தோமே, பிலிப்பியர் 2:13. 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிடத்தில் உண்டாக்கி இருக்கிறார். உங்களிடத்தில் விருப்பத்தையும் செய்கையையும், ஆக்ட் அண்ட் இஸ் குட் பர்பஸ், வில் எல்லாத்தையும் என்ன பண்றாராம்? செய்கை, ஒர்க் ரெண்டுத்தையும் என்ன பண்றாராம்? தேவனே உங்களிடத்தில் உண்டாக்குறாராம். அப்போ இந்த காரியங்கள் யார் செய்யறது? நீங்க முயற்சி செய்றீங்களா? இல்ல. ரெண்டுத்தையுமே தேவன் வந்து கொடுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தையும் அந்த செய்கையையும் தேவ திட்டம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதை வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்? அதை பாதுகாத்து காப்பாத்தணும். எல்லா வகையிலையும் வந்து சாத்தா என்ன பண்ணுவான்? இதை உடைக்கிறதுக்கு பார்ப்பான்.
அது உடையாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டமாக்கி இந்த சரீரத்துல நம்ம பெற்றுக்கொண்டிருக்குமா, அதை பாதுகாத்து என்ன பண்ணும்? கிறிஸ்து வருகையில வந்து என்ன பண்ணும்? குற்றமற்றவளாகவும் குறையற்றவளாகவும் காணப்படணுமா. அப்போ அந்த மகிமையில நம்ம போக முடியும். இதை எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப மகிமையில என்ன பண்ணும்? அது அந்த வசனம் படிச்சிருங்க. 4ஆம் வசனம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத்திற்கேற்றதுக்கு முன்னே உலகம் தோன்றதுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்கள் அவருக்குள் நம்ம என்ன பண்ணுமா? குற்றமற்றவங்களாகவும் குறையற்றவங்களும் காணப்படணுமா. இந்த குற்றமற்றவர்கள் குறையற்றவர்கள் சொல்றது வந்து அநேக வசனம் வந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில நம்ம குற்றமற்றவங்களாகவும் குறையற்றவங்களும் காணப்படணுமா. இந்த வசனம் நான் காமிக்கிறேன் பாருங்க. பிளேம்லெஸ் சொல்றது எங்கன்னா லூக்ல ஒரு வாட்டி பார்க்கலாம். லூக்ல கிடையாது. கொரிந்தியர் 1:8 படிங்க. கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்க என்ன செய்யல? அவரை பற்றி கொள்றீங்க. நீங்க அவர் என்ன பண்றீங்க? புடிச்சுக்கிட்டீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நம்மள பாதுகாப்பார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னது? கிறிஸ்துவ வந்து பற்றி கொள்ளணும். ஓகே, அந்த அழைப்பை வந்து நம்ம சரியா புரிஞ்சு கொண்டு எப்படி பற்றி கொள்றது? நான் எப்படி என் பிதாவின் சித்தம் செஞ்சு நான் அவரை நான் பற்றி கொண்டனோ, அதே போல நீங்க என்ன பண்ணுங்க? என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்னை பற்றி கொள்ளுங்கள். எங்க சொல்லியிருக்காரு இத? யோவான் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 16 15 ஐ சப்போஸ் 15 9 படிங்க. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப என்ன சொல்றாங்க? என்னுடைய கற்பனையிலே நான் சொன்ன கட்டளைகளை. ஓகே, என்ன சொன்னேன்? நான் எப்படி பிதாவின் சித்தத்தை செஞ்சேனோ, வில்லு சித்தத்தை செஞ்சு நான் வந்து அவர் அன்பில நிலைத்திருந்தனோ, அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? என்னுடைய சித்தத்தை கமாண்ட்மெண்ட்டை கை கொண்டு அவருடைய என்னுடைய அன்புல நிலைத்திருங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்ப கிறிஸ்துவின் சித்தம் என்னது? சுவிசேஷம் வந்து உலகமெங்கும் அறிவிக்கப்படணும். அதான கடைசியா சொல்லிட்டு போனது. எருசலேம், யூதேயா, சமாரியா உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளா இருங்கள், சாட்சியா இருங்க சொல்லிட்டு போனார். கமாண்ட்மெண்ட். ஓகேவா? ரெண்டாவது என்ன சொன்னாரு? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. ஓகே, மற்றவங்கள உங்களை காட்டுல என்ன பண்ணுங்க? மேன்மையை எண்ணுங்க. ஓகே சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போனாரு. அதே போல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சபை மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பாக்குற மக்களா இருக்கட்டும், நம்மளை காட்டுல அவங்களை என்ன பண்ணணும்? மேன்மையா நினைக்கணும்னு சொல்லி பாக்குறோம். நான் செல்ஃபிஷா நினைக்க கூடாது சொல்லி பாக்குறோம். செல்ஃபிஷா இருக்க கூடாது. அதனாலதான் இயேசு பின்பற்றவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க? டினை ஆர் செல்ஃப். அது கூட படிங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 34-35. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து. அதுக்கு அர்த்தம் என்னது? அதான் அதுக்கு அர்த்தம் என்னது? அர்த்தம் என்னுடைய விருப்பத்தை வெறுத்து, நம்மளுடைய சுயத்தை வெறுத்து. ஓகே, சுய விருப்பம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த குடும்பத்துக்காக எப்படி திரும்ப உழைச்சிருக்கேன், இந்த குடும்பத்துக்காக நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லும் போது என்ன பண்றாங்க? சுயம் நான் பண்ணியிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன் சொல்லிதான் வருது. இத
இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாரு என்ன இருக்கும்? எல்லாம் பிதாவாகிய தேவன் சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? யாருமே நிக்க முடியாது. இதை யார் சொன்னா சொல்லி பாத்தீங்கன்னா யோபு சொன்னாரு. அதனாலதான் யோபு கிட்ட புரிய வைக்கிறார் தேவன். நீ நீதிமான் சொல்றியே, உன் நீதி பெருசு சொல்றியே, அப்போ இதை நான் செய்யறதுலாம் என்னது சொல்லி கேட்கிறாரு. அப்போ என்ன யோபு என்ன சொல்றாரு? என் வாயை நான் முடிக்கிறேன் தேவனே சொல்லி சொல்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சீஷரா இருக்கணும்னா எப்படி இயேசு கிறிஸ்து வந்து he denied himself. பரலோகத்துல இருந்து கீழே இறங்கி வரும்போது என்ன பண்ணாரு? தன்னைத்தான் வெறுத்து சிலுவையின் மரணப்படியும் தன்னை தாழ்த்தினார் சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக? பிதாவின் சித்தம் செய்யறதுக்காக. அதே போல நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? எனக்காக என்னோட இதுக்காக நம்ம வந்து சுயத்தை நம்ம சுய லாபம் வந்து பாக்குறவங்களா இருந்தோம்னா நம்ம உலக மக்கள் தான் இருக்கிறோம். உலக மக்கள் மாதிரிதான் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ பின்பற்றணும்னா நம்ம எனக்கு என்ன இருக்கக்கூடாதான்? சுயமே இருக்கக்கூடாதான். லாபத்துக்காக நம்ம பண்ணக்கூடாதான். எந்த வித சுய நோக்கத்துக்காக நம்ம பண்ணக்கூடாதான். ஏன்னா அதனாலதான் நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நிறைய மக்கள் என்ன பண்றாங்களாம்? சுவிசேஷத்தை தன்னுடைய வயிற்றுக்காக நம்ம பண்றாங்களாம், போஜனத்துக்காக பண்றாங்களாம். அப்படிப்பட்டவங்களோட அழிவு வந்து நிச்சயமா இருக்கு சொல்லி பவுல் சொல்றாரு. வயிற்றுக்காக போஜனம், போஜனத்துக்காக வைத்தியம் தேவன் என்ன பண்றதா? ஒளிய பண்ணுவார். யார் ஒருவன் உண்மையாக சுவிசேஷ நோக்கம் என்னது கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனாரு, அதுக்கு உண்மையா அவரை மகிமைப்படுத்தணும், தேவனோட நாமத்தை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம சாட்சியை அறிவிக்கணும் சொல்ற அந்த நோக்கத்தோட பண்றாங்களோ அவங்க உண்மையில இருக்காங்களா? உண்மையுள்ளவங்களா இருக்காங்களா? அவங்க என்ன பண்ணலையா? தங்களுடைய சுய லாபத்தை தேடலையா? ஓகே, அப்போ இதுதான் வந்து எங்க போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது கூட படிச்சிருங்க. யோவான் 7:18. படிங்க. என்னப்பா? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்குறாரு. நான் என்னோட சொந்தத்துல நான் பேசினேன் எல்லாமே நான் என்ன பண்றேன்? தேவனுடைய மகிமையை தான் நான் என்ன பண்றேன்? காமிக்க விரும்புறேன். நான் வந்து என்னுடைய சுயத்தையோ என்னுடைய மேன்மையை நான் சொல்ல வரல. நான் செய்ய வந்ததே என்னது? பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் சொல்லி என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதுக்கு முந்தின வசனம் படிங்க, 17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். ஓகே, சோ பாத்தீங்கன்னா இது தேவனோட சித்தத்தின்படிதான் நான் செயல்படுறேன். ஓகே, யாரெல்லாம் வந்து தேவ சித்தத்தை வந்து கேட்கிறாங்களோ, அதை விரும்புறாங்களோ, இல்லைன்னா அதை வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்றாங்க? நான் சுயமா பேசுறேன்னா இல்லையா சொல்லி தெரிஞ்சுப்பாங்க சொல்லி பாக்குறோம். அப்படி பார்த்ததுல யார் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லி பாத்தீங்கன்னா பேதுரு தெரிஞ்சுக்கிட்டாரு. பேதுரு என்ன சொல்றாரு? நீர் யார் என்று அறிகிறீர் சொல்லி கேட்கும்போது பேதுரு என்ன சொல்றாரு? மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல மத்தேயு 18 ஒரு நிமிஷம். ஆஹ் 16 நினைக்கிறேன். 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுவார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஓகே, பாத்தீங்கன்னா பிதாதான் என்ன பண்ணாரு, இத உனக்கு வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு. மாம்சமும் ரத்தமும் உனக்கு வந்து வெளிப்படுத்தல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் சொல்லும்போது தேவன் எனக்கு கொடுத்த சகோதரர்கள், ஓகே, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சொல்ற. யார் கொடுத்தது, யார் தெரிந்து கொண்டது, முன் குறித்தது பாத்தீங்கன்னா பிதாதான் முன் குறித்தார் சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த குறிப்பிட்ட தேவனால் முன்குறித்த மக்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியுது, அந்த அழைப்பின்படி அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு நீதிமான் ஆக முடியுது. பின்பு அவங்க வந்து மகிமை அடைய முடியுது. மகிமை அடையிறதுன்னா என்னது, பரிசுத்தாவினால் அவங்க என்ன பண்றாங்க, முத்திரை போடப்பட்டு அந்த மகிமையின் ஊழியத்துக்கு வந்து உள்ள வராங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா, சுவிசேஷ காரியங்கள் என்ன சாட்சியா கிறிஸ்து வந்து அறிவிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த பாயிண்ட்ல நம்ம நிக்கலாம். நம்ம என்ன வேலை செய்யணும் சொல்றதை நம்ம ஒன்றும் டீப்பா வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அழைப்பு வந்து சில பகிருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அநேகருக்கு கொடுக்கப்படல. இது நிறைய பேருக்கு தெரியல. இது வந்து நம்ம எங்கெங்க பார்க்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, மத்திய 7ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு போலாம். மத்திய 7, 13, 14. கேட்டுக்கு போற பாதை படிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஓகே, அப்போ இந்த ஜீவனுக்கு போற பாதைய கண்டுபிடிக்கிறவர்களே என்னது, சிலர், கொஞ்சம் பேர் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, கொஞ்சம் பேர் தான். இது இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. எங்க கன்ஃபார்ம் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயு 13 10 இருந்து நம்ம வந்து எது வரைக்கும் படிக்க போறோம்னா 17 வரைக்கும் படிக்க போறோம். ஒண்ணு படிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். இங்க அவர்களுடைய இப்ப அவர்களுடைய ஏன் ஊமைகளை பேசுகிறீர்கள் சொல்லும்போது அவங்க யாரு, யூத ஜனங்கள். கரெக்ட், யூத ஜனங்கள், பீப்புள், பொதுமக்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்க, பொதுமக்கள், யூத பொதுமக்கள் கிட்ட ஏன் வந்து நீங்க பேரபலா பேசுறீங்க, ஓகே, மத்த மக்கள் கிட்ட அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. கரெக்ட் சொல்லிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் மக்களை வந்து தேவன் வந்து உலக மக்கள்ல இருந்தே பிரித்தெடுத்தார். ஓகே, உலகத்தின் கூட்டத்துல இருந்தே தேவன் என்ன பண்ணாரு, இஸ்ரேல் மக்களை வந்து பிரித்தெடுத்தா சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இஸ்ரேல் மக்கள்லயே இந்த சபையின் அழைப்புக்கு வந்து என்ன பண்றாராம், ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் பேர் மட்டும் தான் என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. 120 பேர் தான் இயேசு கிறிஸ்து காலத்துல, அவர் வாழ்ந்த 3.5 வருஷத்துல 120 பேர் மட்டும் தான் என்ன வராங்க, இந்த சபையின் அழைப்புக்குள்ள ரட்சிப்பு அடைகிறாங்க. ஏன்னா 120 பேர் தான் இந்த பெந்திகோஸ்தினால என்ன வராங்க, பரிசுத்தவை பெற்று ஜலத்தினாலும் மாவினாலும் பெறப்பட்டால் ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க சொல்லும்போது, அந்த 120 பேர் தான் என்ன பண்ணாங்க, அந்த ஆவியினால பரிசுத்தாவினால அவங்க ஞானஸ்தானம் பெற்றவர்களா இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவ மிச்ச பேர்ல என்ன ஆகல, உள்ள வரல சொல்லி பார்க்கிறோம். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் படிங்க 12 இருந்து. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டு காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன வசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கிறபடியால் அவர்கள் இருதயமும் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும்
உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசிச்சு பாருங்க. இது இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா இங்க இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்க மீது இருக்கிற அந்த மக்களுடைய கண்கள் காதுகள் இருதயம் வந்து உணராதபடிக்கு ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். உங்களுடைய காதுகள் கேட்கறதுனாலயும் உங்களுடைய கண்கள் பாக்குறதுனாலயும் உங்க இருதயம் வந்து உணர்றதுனாலயும் நீங்க பாக்கியம் உள்ளவங்களா இருக்கீங்கன்னு சொல்லி சிஷ்யர்களை வந்து சொல்றாரு. ஆனா 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும் இல்ல நீதிமான்களாகிய தீர்க்கதரிசிகள் யாரு? தானியேலு, எசேக்கியேலு, யாரு ஏனோக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எலிசா, அந்த மாதிரி ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள். நீதிமான்கள்லாம் யாரு? தாவீது, ஓகே, அப்புறம் ஜோஷியா ராஜா, நல்ல ராஜாக்கள். அது மாதிரி இன்னும் நிறைய நீதிமன்றங்கள் இருக்காங்க, நம்ம அதை பார்க்க போறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? இத விருப்பப்பட்டாங்களாம், இந்த காரியங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கும் என்ன பண்ணப்படல, இது கொடுக்கப்படல. அவங்களுக்கும் இதை வந்து தரப்படல சொல்லி பார்க்கிறோம். அவங்க கண்களுக்கு காணப்படல, கொடுக்கப்படல. பாக்குறதுக்கு அவங்க காதுகள் கேட்கறதுக்கு, இந்த சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படல சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம எங்க கம்பேரிசன் பண்றோம்? இதே விஷயத்த சீஷர் இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து டைரக்டா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? சீஷர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சீஷர்ல யார் ஒருத்தர்? பேதுரு ஒருத்தர். அந்த பேதுரு வந்து என்ன பண்றாருன்னா 1 பேதுருல இதே விஷயத்தை எழுதுறாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10ல இருந்து 12. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஒரு வாட்டி நம்ம படிக்கலாம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன் அறிவித்தது போல இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். ஓகேவா? அப்போ அவங்களுக்கும் அருளப்படவில்லை, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு. நீங்க பாக்கியவான்கள் சொல்லி யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இத வந்து உற்று நோக்க தேவ தூதர்களும் ஆசையா இருந்தார்களாம். அப்போ இந்த சுவிசேஷம் தான் இம்பார்ட்டன்ட். இதே வார்த்தையை வந்து இங்க என்ன பண்றாருன்னா, பேதுரு சுவிசேஷமா அறிவிக்கிற மக்களுக்கு, இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற மக்களுக்கு, இவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாரு? அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்றாரு. அந்த வசனம் மட்டும் படிச்சிருங்க. யோவான் 17:20 மட்டும் படிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்து நாள்ல பேதுரு வந்து நின்னு பேசும்போது இந்த வார்த்தைய விசுவாசி சபையில என்ன பண்ணப்பட்டாங்களாம்? 3000 பேர், அந்த மாதிரி நிறைய பேர் ஆட் பண்ணப்பட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? புரஜாதிகள் ஆட் பண்ணப்பட்டாங்க. கொர்நேலியு, பவுல் மூலமா ஏகப்பட்ட பேர். இப்போ சுவிசேஷம் மூலமா இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்க? அந்த சபை, மெய்யான சபை, ஓகே, நித்திய சபை, சபையில வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் அங்கமாய் என்ன பண்றோமா? சேர்க்கப்படுறோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இத வந்து உத்து நோக்க தேவதூதர்கள் ஆசையா இருந்தாங்க. நிறைய பேர் இதை விருப்பப்பட்டோம் என்ன பண்ண முடியல, வர முடியல சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சாட்சி கொடுக்குறாரு. ஓகே, அப்போ இந்த ஸ்பெசிபிக்கான அழைப்பு சிறு மந்தைகளுக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, do not be afraid little flocks சொல்லி எங்க சொல்றாரு? லூக்கா 12:32 படிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பாருங்க, ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். பெருமந்தை சொல்லல, இல்ல ஆதாமே சொல்லல, இல்ல எல்லா மக்களுமே சொல்லல. யாருக்கு சொல்றாரா? சிறுமந்தைக்கு சொல்றாரு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து என்ன பண்றாங்க?
இந்த சிறுமந்தை ஆளுகை செய்ய போறாங்க. இதை வேணா படிங்க, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20:4. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஓகே, என்ன படிக்கிறோம்? இதுல படிச்சீங்க பாத்தீங்கன்னா, சிறை சேதம் எதுக்காக சிறை சேதம் பண்ணப்பட்டாங்களா? எதுக்காக சிறை சேதம் பண்ணப்பட்டாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தமாக. அங்க முக்கியமான ஒரு வார்த்தை வரும், என்னது? சாட்சிகளாக. கிறிஸ்துவின் நிமித்தமோ தேவனுடைய வார்த்தை நிமித்தமோ. ஓகே, சாட்சிகளாக. ஓகே, நீங்க சொல்றது கரெக்டா, சுவிசேஷம் தான். பாத்தீங்கன்னா சாட்சிகளாக என்ன பண்ணாங்களாம்? உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருக்க சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க இவங்க கிறிஸ்துவ பத்தியும் தேவனோட வார்த்தையை பத்தி என்ன பண்றாங்க? உலகமெங்கும் போய் சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த சாட்சி தான் நம்ம என்ன பண்றோம்? செயல்படுத்துறவங்களா இருக்கணும் சொல்லி பாக்குறோம். இவங்கதான் என்ன வராங்க? கிறிஸ்துவோட சேர்ந்து 1000 ஆண்டு அரசாட்சி பண்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, கேம் டு லைஃப் அண்ட் ரூல்டு. இவங்களுக்கு தான் ராஜ்யத்தை என்ன பண்றாரு? நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் பாத்தீங்களா? பரிசுத்தவான்களுக்கு இந்த அழைப்பு போது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? டெஸ்டிமோனி சொல்லி பாக்குறோம். இவங்களுக்கு தான் இந்த ராஜ்யத்தை தேவன் கொடுக்க விருப்பமா இருக்கிறார் சொல்லி நம்ம மத்தேயு எங்க படிச்சோம்? 16ஆம் அதிகாரம் இல்ல 12ஆம் அதிகாரம். ஓகே, 32ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். சரியா? இதுதான் பாத்தீங்கன்னா சபையின் அழைப்புல ஒரு முக்கியமான காரியம். இது யாருக்கு கொடுக்கப்படல பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா, இங்க அநேக விசுவாச வீரர்கள் இருக்காங்க. யாரு? ஆபேலு, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாமு, அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, ஜோசப்பு, மோசே, அப்புறம் சாம்சனு, ஓகே, கிதியோனு, ராகாபு, ஓகே, அப்புறம் ஜப்தா, பாராக்கு சொல்லி ஏகப்பட்ட விசுவாச வீரர்கள். தாவீது, சாமுவேல் சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விசுவாச வீரர்கள், எல்லாம் நீதிமான்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நோவா, எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத அந்த மகிமைய, விசேஷித்த மகிமையை என்ன பண்றாராம்? தேவன் நமக்கு வச்சிருக்காராம். படிங்க 39:40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நமக்கென்று சொல்லும்போது யாருக்கு? சபைக்கென்று. ஓகே, சபையின் அழைப்புல வர அந்த அவருடைய பிள்ளைகளுக்கென்று என்ன பண்றாரா? முன்னதாக நியமித்திருந்தார் சொல்லி பாக்குறோம். சோ இத பத்தி தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாயிண்டா இருக்கு. என்னதுன்னா, தேவன் இந்த சிறு கூட்டத்தை மட்டும் என்ன பண்றாருன்னா, தேவன் இவ்வளவு பெரிய அழைப்புக்கு, மகத்தான அழைப்புக்கு அழைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு கொண்டுதான் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறானா? செயல்படுத்த போறாராம். கிறிஸ்து தலையா இருக்காரு, சரீரமா சபை இருக்கு சொல்லி பாக்குறோம். இங்க ரோமன் 9ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள்ல அவங்க கடற்கர மனத்தனையா இருந்தாலும் யார் மட்டும் காப்பாற்றப்படுறாங்க? சில ஜனங்கள் மட்டும் காப்பாற்றப்படுறாங்க. படிங்க ரோமர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து சொல்கிறார். என்ன சீக்கிரமா நிறைவேற்றி முடிப்பார்? எதை சீக்கிரமா நிறைவேற்றி முடிப்பார்? உங்களுக்கு என்ன புரியுது இதுல?
எதை சீக்கிரமா நிறைவேற்றி முடிப்பார்? இதோட பதில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்திலே இருக்கு. அடைப்படிங்க. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாய் வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமாராவுக்கு ஒத்திருப்போம். என்ன சொல்றாங்க? ஐசியா முன்னே சொன்னபடி சந்ததிய கொஞ்சம் மீதியான மக்களை வைக்கலன்னா நம்ம என்ன இருப்போம்? சோதோம் குமாரா போல ஒண்ணுமே இல்லாத மக்களா இருந்திருப்போம். அப்போ ஒரு பெரிய அழிவு தான் என்ன பண்றாங்க இங்க தேவன் விரைவாய் செய்வார் சொல்லி சொல்றாங்க. அந்த அழிவு தான் எப்ப வந்தது? கிபி 70. ஓகே, 70 வீக். ஓகே, 70 வீக் கிடையாது, 70 AD வந்து என்ன நடக்குது? சீஜ் ஆஃப் ஜெருசலேம். அப்போ ஜெருசலேம் வந்து சேனைகளால் சூழப்பட்டு இயேசு கிறிஸ்து சொன்ன மத்திய 24 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன நிறைவேறுதல் நடக்குது. ஓகே, அங்க சிட்டி அழிக்கப்படுது, எருசலேம் நகரம் அழிக்கப்படுது, அங்க இருந்த ஆலயம் வந்து என்ன பண்ணப்படுது? தீக்கிரையாக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகே, செகண்ட் டெம்பிள் என்ன ஆகுது? தீக்கிரையாக்கப்பட்டு எல்லாருமே காலியா வராங்க. ஓகே, ஆர்மி உள்ள பூந்து எல்லாத்தையுமே எரிச்சிருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது தனிப்பட்ட சப்ஜெக்டா நம்ம பார்க்கலாம். ஆனா என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா அதோட டிஸ்ட்ரக்ஷன். இதுதான் இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா ஐசையா 61ஆம் அதிகாரத்தை வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு? புத்தகத்தை திறந்து படிப்பார். ஓகே, படிக்கும் போது இந்த வசனத்தை தான் படிப்பார். படிங்க, ஐசையா 61 1-2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த வசனம் 1-3 வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அவங்க பேசும்போது என்ன பேசியிருக்காரு? இதே வசனத்தை 1-2 பேசியிருக்காரு. அது ஃபேவரோட முடிச்சிட்டாரு. ஓகே, தேவனுடைய அனுகிரக காலம் வர வரைக்கும் நான் என்ன பண்றேன்? என்ன அது சொல்லதான் என்ன அனுப்பியிருக்காரு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல இதை வந்து கோட் பண்றாங்க சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 4:18 வந்து இந்த ஐசியாஸ் எல்லாம் சொல்லப்பட்ட அந்த புத்தக சூழலை எடுத்துட்டு படிச்சுட்டு இன்றைக்கு இது நிறைவேறியது சொல்லி சொல்றாரு. ஓகேவா? நான் தான் மெஸ்ஸியா சொல்றதுக்கு இது பயங்கரமான சாட்சி சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? டைரக்டா அவ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபேவர் வரைக்கும் முடிச்சிட்டாரு. இங்க கடைசியா வர்றது என்னது? த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் காட். ஓகே, யாரெல்லாம் வந்து கேட்கலையோ, யாரெல்லாம் கிறிஸ்துவ வந்து பற்றி கொள்ளையோ அவங்க என்ன வராங்களாம்? அந்த கோவாக்கினி நாள்ல வராங்களாம். இதுதான் நம்ம எங்க படிக்கிறோம்னா மலாக்கிலையும் படிக்கிறோம். மலாக்கி MALACHI மலாக்கி 4ஆம் அதிகாரம், அதான் கடைசி அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா 5:6 படிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பெரிய ஏற்பாடு முற்றிற்று. என்னப்பா இந்த ஜனங்களை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்றது படிக்க 6ஆம் வசனம் திருப்பி படிங்க ஒரு வாட்டி. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கும் அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அப்ப யார் வரணும்? இந்த பெருந்தும் பயங்கரமான நாளுக்கு முன்னாடி எலியா வரணும். ஓகேவா? அப்ப எலியா வந்தாரா வரலையா? யார் எலியா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க.
அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்புவான். அடுத்த வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். யார பத்தி பேசுறாங்க இங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீழே 26ஆம் வசனத்துல தான் இங்க வந்து சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா யார பத்தி பேசுறாங்க? வேணா படிங்க, அதுக்கு முந்தின 15ஆம் வசனம் படிங்க, இல்லைன்னா வந்து 12ஆம் வசனத்துல படிங்க. 12ல சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அப்ப யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? யோவான் ஸ்நானகனை பத்தி. தெரியுதா? அப்போ இந்த எலியாவின் ஆவியை பெற்றவங்க, அந்த மலாக்கியில சொல்லப்பட்ட அந்த எலியாவின் ஆவியை பெற்றவர் யாரு? யோவான் ஸ்நானகர். இது இயேசு கிறிஸ்துவை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. எங்கன்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம். மத்தேயு 11. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம். எங்க இருந்து படிங்கன்னா வந்து சூப்பரா இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க. 7ஆம் வசனத்துல இருந்து படிங்க, சூப்பரா இருக்கும். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்க தரிசியையோ? ஆம், தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 16ஆம் வசனத்தோட எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியா புரியுது. ஓகேவா? யார பார்க்க போறீங்கப்பா வனாந்தரத்துல? பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு பெரிய ஆளை பார்க்க போறீங்களா அப்படின்னா அவங்க அரண்மனையில தான் இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் போட்டவங்களா. யார பார்க்க போறீங்க சொல்லும்போது ஒரு தீர்க்கதரிசி. அவர் மோர் தென் தீர்க்கதரிசி காட்டுல பெரியவர் சொல்லி சொல்றாரு. அவர் தான் வந்து எனக்கு வந்து வழி ஆயத்த பண்ண வர தேவன் அனுப்பின அந்த ஆள். மலாக்கியில சொல்லப்பட்ட அந்த ஆள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா இவர் தான் சொல்லி யார் சொல்றான்? இயேசு கிறிஸ்து வந்து எந்த வசனத்தை கோட் பண்றாருன்னா மலாக்கி 3:1 கோட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் 11ஆம் வசனம் படிங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களின் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் வெயிட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்திரீகள் பிறந்ததிலே யோவானை பார்க்கிலும் பெரியவன் இல்லை சொல்லி சொல்லும்போது என்ன அர்த்தம் இருக்கு? சொல்லு. ஓகே, நானே சொல்லிடுறேன். இங்க நம்ம என்ன பாக்குறோம்? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, என்ன பாக்குறோம்னா வந்து யாராவது வந்து பரிசை எப்ப பெறுவாங்க? எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்ற பிறகு. ஓகே, இப்போ எலிசா அவங்களாம் எப்ப பெற்றாங்க?
இப்போ எல்லாருமே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் தேவன் வந்து என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. எரேமியா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்றாரு சொல்லிக்கிறோம். ஆனா யோவான் மட்டும் பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளேயே என்ன பண்றாராம், பரிசுத்தால் நிரம்பினவரா இருக்காராம். 15வது வசனம் படிங்க, லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். பாருங்க, தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் மேல இருக்கிறாராம். ஓகே, அதனால்தான் ஸ்திரீகள்ல பிறந்ததுல யோவான் காட்டிலும் வந்து பெரியவன் யாருமே இல்லை, யோவான் ஸ்நானகர் காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஆனாலும் பரலோக ராஜ்யத்தில், ஓகே, இப்போ சபையின் அழைப்புல உள்ள வர மக்கள், ஏன்னா யோவான் ஸ்நானகர் எப்ப இறந்து போயிட்டாரு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிட்டாரு, யோவான் ஸ்நானகர் சிறை சேதம் பண்ணப்பட்டு இறந்துட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ யாரெல்லாம் தேவன் ராஜ்யத்துல என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல சபையில என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்கள என்ன பண்றாங்க, யோவானை காட்டிலும் பெரியவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் இங்க நம்ம பாக்குறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு 2வது விஷயம் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா 12வது வசனம் படிங்க. இதுக்கான அர்த்தம் என்னது? 12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் என்னது? இப்போ டைம் ஃப்ரேம் என்ன கொடுக்குறாங்க? டைம் ஃப்ரேம் பிகினிங், ரொம்ப பிகினிங்லாம் கிடையாது. யோவான் ஸ்நானகர் தொடங்கி இப்ப வரைக்குமே, நான் இப்ப பிரசங்கம் பண்ற வரைக்குமே தேவன் ராஜ்யம் வந்து என்ன பண்ண வருதான், பகிரங்கமா சொல்லப்படுது சொல்லி பாக்குறோம். இப்ப எக்ஸாம்பிள் யோவான் ஸ்நானகர் வந்து உள்ள வர எங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிங்டம் ஆஃப் காட் சொல்லி நம்ம போட்டோம்னா யார் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா சொல்லி பாத்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் சொல்லி போடணுமா? ஓகே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவில் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஓகே, பாத்தீங்கன்னா பகிரங்கமா யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறது பிரசங்கத்தை, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு சொல்லிட்டு மனம் திரும்புதல் கேட்ட சுவிசேஷம் சொல்லி தேவன் ராஜ்யம் வரப்போகுது, நீங்க என்ன பண்ணுங்க, ரெடி ஆகுங்க, மனம் திரும்புங்க சொல்லிட்டு பகிரங்கமா பிரசங்கம் பண்ற சொல்லி பாக்குறோம். இதே போல இயேசு கிறிஸ்து பாருங்க 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஓகே, பிரசங்கிக்க தொடங்கினார். 2 பேருமே வந்து என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க சொல்றாங்க, யோவான் ஸ்நானகர் தொடங்கி இப்ப வரைக்கும் என்ன பண்றோம், இந்த மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு சொல்ற இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்றோம், பகிரங்கமா பிரசங்கித்துட்டு இருக்கேன். இதுதான் வந்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 43 படிங்க. லூக்கா 4:43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஓகேவா? அப்ப பகிரங்கமா என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க வயலண்ட்லி. யாரெல்லாம் வந்து இதை வந்து உள்ள தெரிஞ்சுக்கிறாங்களோ, பிதாவினால் அழைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, அது உள்ள வந்துடுறாங்க சொல்லி பாக்குறோம். தே ஆர் ரைடிங் இட் சொல்லும்போது உள்ள வந்துடுறாங்க, நுழைச்சிடுறாங்க சொல்லி பாக்குறோம். சோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் பரலோக ராஜ்யத்தில் உள்ள பிரவேசிக்கிற மக்கள் என்ன பண்றானா, யோவானை காட்டிலும் பெரியவனா இருக்கானா. ஓகே, அப்போ யாரெல்லாம் வந்து சுவிசேஷத்தை, இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறாங்களோ அதை சீஷர்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, உங்களுக்கும் அருளப்படவில்லை. அப்போ இந்த சபையின் அழைப்புக்குள்ள இருக்கிறவங்க எவ்வளவு வேலைபிளான ஆட்கள். அந்த 120 பேர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து காலத்துல பற்றி கொண்டாங்க.
அந்த 120 பேர் என்ன பண்ணப்பட்டாங்க, சபையில சேர்க்கப்பட்டாங்க. அந்த மிகப்பெரிய அழைப்பாகிய சபையின் அழைப்புக்குள்ள உள்ள என்ட்ரா வராங்க சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க பாக்குறோம். இப்ப அடுத்தபடியா படிங்க 13, 14. இது சும்மா எக்ஸ்ட்ரா அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம பாக்குறோம். 13, 14 படிங்க. மத்தேயு 11. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். ஓகே, ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால், நான் என்னதுன்னா, நீங்க மலாக்கில படிச்சீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல எலியா வரணும். அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன வருது, பூமி அழிக்கப்படும் சொல்லி போட்டிருக்குல்ல. அப்போ அந்த எலியா வேற யாரும் இல்லப்பா, இவர்தான்ப்பா எலியா சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சீல் பண்ணிட்டார். அந்த தீர்க்க தரிசனத்தோட வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகேவா? ஆனா நிறைய பேர் இந்த காலத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சபையில வந்து எலியா இனிமேட்டு வரணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. எலியா வந்தாயிற்று, 2000 வருஷம் முன்னாடியே வந்துட்டாரு. அது வேற யாரும் இல்ல, எலியாவை ஆவியை கொண்ட யோவான் ஸ்நானகர் தான் சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த தீர்க்க தரிசனம் டைரக்டா நிறைவேறுது அவருக்கு. அது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சாட்சியா அறிவிக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ நம்ம இங்க எதுக்காக இங்க வந்து சொல்லி பாத்தீங்கன்னா மலாக்கியில நம்ம பாத்துட்டு இருந்தோம். என்னதுன்னா, கொடிந்தும் பயங்கரமான நாள். ஓகே, வர்றதுக்கு முன்னாடி யார் வரணும், எலியா வரணும். அப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரசங்கம் பண்ணி கேட்காம என்ன பண்ணாங்க, நிறைய மக்கள் போயிட்டாங்க. சுவிசேஷத்தை கேட்காம கிறிஸ்துவ மறுதளிச்சு வெறும் 120 பேர் மட்டும் தான் வந்து என்ன பண்ணாங்க, விசுவாசிச்சாங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து ரோமர் நம்ம 9ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம், கடற்கரை மனத்தனியா இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களை வெறும் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணப்பட்டாங்க, ரசிக்கப்பட்டாங்க. என்னது, அப்புறம் அழிவு வந்துருச்சு. சோதம் குமாரா போல நாங்க என்ன பண்ணப்பட்டோம், ஆக்கப்பட்டோம் சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முற்றிலுமா என்ன ஆச்சு, ஜனங்களே அங்க இருக்க சோதம் குமாரமால மாதிரி கிபி 70 வந்து சீச் போட்டு முற்றிலுமா அழிச்சிட்டாங்க சொல்லி பாக்குறோம். அந்த அந்த ஜனம் இல்லைன்னா வந்து அந்த லேண்ட் சொல்றது வந்து எதை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டை வந்து குறிக்குது. அந்த இஸ்ரேல் நாடு வந்து தீக்கரையாக்கப்பட்டு முற்றிலுமா அழிஞ்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் இங்க சொல்ல வர ஸ்பெசிபிக்கான தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து கூட ஐசியா 61 சொல்லும் போது அந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் காட் சொல்லும் போது, நான் இப்ப அனுகிரக காலம் இதுக்குள்ள என்ட்ராயிடுங்க சொல்லி சொல்றாரு. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடுதான், அந்த தேவனுடைய அந்த கோவாக்னி காலம் வந்து வருது சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து ரோமர் இந்த வசனத்தை புரியறதுக்காக தான் நம்ம இத்தனை வசனத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, மலாக்கியில போய் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணாங்களா, விசுவாசிச்சாங்களாம். ஓகே, விசுவாசிச்சு அவங்க இந்த ரட்சிப்புக்குள்ள வந்து வராங்க சொல்லி பாக்குறோம். எப்படி ரட்சிப்பு அடைஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து மெசியா விசுவாசிக்கணும். அவர் தான் என்னது, கர்த்தர். தேவனுடைய வலது பஸ்ல இருக்கிற கர்த்தர் யாரு, இல்ல தேவனுடைய வலது பஸ்ல இருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி விசுவாசிக்கணும். வாயினால் அறிக்கை என்னும் பின்பு அவரை தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பினார். ஓகே, அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல வந்து என்ன பண்றாரு, வலது பஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்காரு சொல்றது வந்து அவங்க விசுவாசிக்கணும். சோ இதை விசுவாசிச்ச இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லி பாக்குறோம். மிச்ச பேர்ல என்ன பண்ணாங்க, காது இருந்தும் கேட்காதபடி, கண்ணு இருந்தும் பார்க்காத மாதிரி, இருதயம் இருந்தும் உணராதபடிக்கு அவங்க போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது இஸ்ரேல் மக்களுக்கு. இதுவே உலக மக்களுக்கு என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற 2 கொரிந்தியர் 4:4. கரெக்ட். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். யார் குருடாகி இருக்கா, பிசாசு. ஓகே, சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான், அவங்களுடைய கண்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடி குருடாக்கிட்டானா. எத்தனை பேர் குருடாகி இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா உலக மக்கள் ஏகப்பட்ட பேர்களுக்கு. ஓகே, எல்லாருக்குமே குருடாகி இருக்கா. வெறும் சபை சொல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் விட்டுட்டு மிச்ச பேர், அவ பாருங்க, கடற்கரை மனத்தனையா இருந்த இஸ்ரேல் மக்கள்லயே வெறும் 120 பேர் தான் என்ன பண்ணப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பெந்திகோஸ்தி நாள்ல வந்து அந்த மத்த தேசங்கள்ல இருந்து வர யூதர்கள் வராங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, ஒரு அளவு கூட்டம் இருந்திருப்பாங்க யூத மக்கள். ஒரு எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போது வெறும் 120 பேர் தான் இருக்காங்க, வந்தாங்க சொல்லி பாக்குறோம். மத்தபடி அதுக்கப்புறம் ஜாயின் ஆன யூதர்கள் இருப்பாங்க. ஆனா சுவிசேஷம் என்ன ஆச்சு, வெளியில போயிடுச்சு. நீங்க கேட்காதனால நான் எல்லா வெளியில இருக்க மக்களுக்கு நான் போய் போதிக்கிறேன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து பவுல் வந்து என்ன பண்றாரு, வெளியில போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறா சொல்லி பாக்குறோம். ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் போகுது. அந்த வசனம் எங்க இருக்குன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன்.
ஆஹ் 46, 13, 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதி இடத்தில் போகிறோம். அடுத்த வசனம் படிச்சிருங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அவரை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பாத்தீங்களா, புறஜாதிகள் என்ன பண்ணாங்க? புறஜாதிக்கு சுவிசேஷம் வந்து போகுது சொல்லி பாக்குறோம். அங்க இருந்து என்ன வராங்க? ஏகப்பட்ட புறஜாதி மக்கள் என்ன வராங்க? சபையில ஆட் பண்ணப்படுறாங்க. அப்படிதான் நம்ம புறஜாதி மக்களாகிய நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சபையில வந்து சேர்க்கப்படுறோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? முதலாவது சுவிசேஷம் யாருக்கு இருந்தது? யூதர்களுக்கு இருந்தது. ஓகே, ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் தான் என்ன பண்ணப்பட்டாங்க? அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிச்சாங்க சொல்லி பாக்குறோம். அந்த சுவிசேஷத்தின் மகிமை வந்து என்ன ஆகுது? புறஜாதி மக்களுக்கும் வந்து போகுது. அதுல பிசாசானவன் என்ன பண்றாங்க? நிறைய பேரோட கண்கள் குருடாகி இருக்கா சொல்லி பாக்குறோம். யாருக்கும் புரியல. நம்ம பக்கத்து வீட்டாரா இருக்கட்டும், சென்னையிலேயே எத்தனை பேருக்கு தான் இந்த சுவிசேஷம் தெரியும்? ஓகே, இல்ல இந்தியாலேயே எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உலகத்துல இஸ்ரேல் தவிர்த்து இல்லைன்னா ஒட்டுமொத்தமா எத்தனை பேருக்கு புரியும் சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் சொல்லி பாக்குறோம். இப்போ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதி மக்களே தேவன் என்ன பண்றாரு? சில பேர் மட்டும் தான் தேவன் வந்து தன்னுடைய சொந்த சம்பத்தாக தேவன் தெரிந்து கொள்றாரு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம அதே ரோமர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். மேல படிங்க, 25, 26. இப்ப 24 இருந்து படிங்க. அவர் யூதரில் இருந்து மாத்திரமல்ல புறஜாதிகள் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரு. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்று சிநேகிக்கப்படாதிருக்கிறவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் இஸ்ரேல் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பாக்குறது புறஜாதி மக்கள் பத்தி பாக்குறோம். அவ பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் இல்லைன்னா அவருடைய ஜனங்கள் அல்லாத மக்களை என்ன பண்றாராம்? தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்றான். சில்ட்ரன் ஆஃப் த லிவிங் காட். ஓகே, தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு நம்ம என்ன ஆயிட்டோமா? புத்திரி சுவீகாரத்தை பெற்ற மக்கள் ஆயிட்டோமா? எப்படி? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம். அதனாலதான் எபேசியர் நம்ம என்ன படிக்கிறோம்? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாராம்? முன்குறித்த மக்கள். ஓகே, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது பேதர் எழுதுறாரு. ஓகே, நம்மள முன்குறிச்சு அழைச்சிருக்காரு சொல்லி போகிறோம். இவ்வளவு பெரிய அழைப்பு தான் வந்து சபையின் அழைப்பு. இதை வந்து நிறைய பேர் கேட்கலாம், என்னப்பா இது? இந்த அழைப்பு தேவன் ராஜ்யத்துல வரும்போது உலக மக்கள் கேட்கலாம். இல்லைன்னா வந்து இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை ஏன் தேவன் தெரிந்து கொள்ளணும்? அவங்கள மட்டும் ஏன் விசேஷமா வைக்கணும்? அதே போல இஸ்ரேல் மக்கள்ல அவங்கள பார்க்கும்போது அந்த சபையின் அழைப்புல இருக்க மக்கள் இன்னும் விசேஷமா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். என்னதுன்னா இஸ்ரேல் மக்களை ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த வெறும் கொஞ்சம் ஜனங்கள் என்ன வராங்க? தேவன காதுள்ளவங்களா இருக்காங்க, கண்ணால பாக்குறவங்களா இருக்காங்க, இருதயத்துல உணர்வு கொள்ற மக்களா இருக்காங்க. அதே போல புறஜாதி மக்கள் என்ன பண்றாங்க? கண்ணால் காண்கிற மக்களா இருக்காங்க, காதால் கேட்கிற மக்களா இருக்காங்க, இருதயத்தால் உணர்ந்து கொள்ற மக்களா இருக்காங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களை மட்டும் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த உணர்வை வந்து கொடுக்குறாங்க. அது கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி தேவன் வந்து பார்ஷாலிட்டி பண்றாரு, ஏன் வந்து பட்சபாதம் பாக்குறாரு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி ஏன் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு. அதுக்குதான் விளக்கம் என்னதுன்னா 10ஆம் வசனத்துல இருந்து படிங்க, 10 இல்ல 11 இருந்து படிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 11 இருந்து. புரியுதா கேள்வி? புரியுது. ஓகே. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான்.
ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. பாருங்க, அழைத்தவராலே நிர்ணயிக்குது. சிங்கராஜ், இந்த பாயிண்ட் புரியுதா? நம்ம மியூட்ல இருக்கீங்க. ஓகேவா? ஓகே. என்னதுன்னா, பட் பை ஹிம் ஹூ கால்ஸ், நாட் பை ஒர்க். எந்த வித இன்னும் பாருங்களேன், குழந்தைங்க பிறக்கவே இல்லை. எட் தேவர் அன்பான், பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நன்மை தீமை எதுவுமே செய்யவே இல்லை. ஓகே, தே ஹேவன்ட் டன் குட் ஆர் பேட். ஓகே, பாத்தீங்கன்னா காடோட எலெக்ஷன் சூசிங் நிமித்தம் என்ன இருக்கான், நிலை நிக்குதான். அப்போ நாட் பை ஒர்க், செய்கள்னால கிடையாது, பியூர் அண்ட் பியூர் என்னது, தேவனுடைய முன்குறித்தல்னால. அப்போ என்ன சொல்ற சொல்லி பாருங்க, 14 இருந்து படிங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. 15. அவர் மோசேவை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். ஓகே, என்ன புரியுது? அவ பாத்தீங்கன்னா நம்ம விருப்பப்படுறதுனாலையும் கிடையாது, நம்ம ஓடுறதுனாலையும் கிடையாது, எதுனாலையும் கிடையாது. பியூர் அண்ட் பியூர் காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் மர்சி, காட்ஸ் கம்பேஷன். ஓகே, தேவனுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் அவருடைய தயவினாலதான் மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த அவருடைய காலிங் என்னதுன்னா அழைக்கிறாரு. கால், அந்த செலக்ஷன், அந்த காலிங், அவருடைய அழைப்பு இருக்கு பாத்தீங்களா? எவர்களை இழுத்துக் கொள்றாரோ, பிதா ஒருத்தரை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான். ஓகே, பிதா இழுத்துக்கொள்ற மக்கள் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்களாம், வருவாங்களாம். சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? அவங்களுக்கு காது கேட்கிற காதா இருக்குமா? மிச்சம் எல்லாருமே என்ன இருக்காங்க, இந்த சாத்தானின் அதிபதியாக, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு கிட்ட என்ன இருக்காங்களா, கோவாக்கினின் பிள்ளைகளா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அந்த கோவாக்கினின் பிள்ளைகள்ல இருந்து என்ன பண்றாரு தேவன், நம்மளை வெளியே எடுத்து தன்னுடைய சொந்த ஜனங்களா கொண்டு வராரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனால்தான் இந்த கிருபைய நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறேன், நம்ம என்ன பண்றோம், இந்த சுவிசேஷத்தின் கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், சபையில அங்கமா வருமா, நம்மளே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்மள என்ன பண்றாரு தேவன், முத்திரை போடுறாரு. இவங்க என்னுடைய பிள்ளைகள், புறஜாதிகள் இருந்து எடுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள் அல்லாத மக்களை நான் என்ன பண்றேன், என்னுடைய பிள்ளைகள் சொல்லி நான் சொல்றேன் சொல்லி தேவனே முத்திரை போடுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவரை பரிசை கொடுத்து பாத்தீங்கன்னா கம்பேஷன், மர்சி, அவருடைய காலிங், இறக்கம், இதை வச்சுதான் என்ன இருக்கு, இந்த செலக்ஷனா இருக்கு சொல்லி பாக்குறோம். மத்தபடி நம்மளோட கிரியையினால கிடையவே கிடையாது, நம்ம நல்லது செஞ்சனாலும் கிடையாது, நம்ம எதுனாலும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுதான் என்ன சொல்றேன்னா, தேவன் என்ன பண்றாரு, அவருடைய பாத்திரத்தை, ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாகவும் இன்னொன்று பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்தாகவும் ஆக்குறதுக்கு தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்க. 19 இருந்து படிங்க. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்வாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து நிற்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ ஏன் என்னை இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அவ பாத்தீங்கன்னா, தேவனுக்கு அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து, ஒரு மண்ணை எடுத்து, இதை நான் கனமான பாத்திரமா வைக்கணும். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சு செய்யறாரு. உணர்த்த என்னதுன்னா பாத்ரூம்ல தண்ணி ஊத்துறது, கழுவுறதுக்காக யூஸ் பண்றாங்க. அப்போ அது யாரோட சாய்ஸ்? அது அந்த குயவனோட சாய்ஸ். ஒரே களிமண் தான். அத ஒண்ணு கனமான பாத்திரமா தண்ணி குடிக்கிறதுக்கு ஏத்துக்கிறாங்க, இன்னொன்னு தண்ணி ஊத்தி கழுவுறதுக்காக யூஸ் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா அதே போல தேவன் என்ன பண்றாரு, சில பேரை சூஸ் பண்றாரு. அந்த சில பேர் சூஸ் பண்றதுல அந்த சூசிங் கூட நம்ம என்ன பார்த்தோம், அநேக ஞானவான்கள் இல்லை, புத்திமான்கள் இல்லை. ஓகே, அறிவு உள்ளவங்க கிடையாது. ஓகே, இல்லாதவங்களே, வெறும் ஒண்ணும் இல்லாத மக்களை தான் என்ன பண்றாரு தேவன் தெரிந்து கொள்றாராம். அவ பாத்தீங்கன்னா அவரோட சூசிங்கே என்னது, குவாலிபிகேஷன் என்னது, ஒண்ணுமே இல்லாத மக்களை தேவன் சூஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு தான் என்ன பண்றாரு, உன்னதத்தில் கொண்டு போறாராம். அப்ப யாரும் என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு முன்னாடி மேன்மை பாராட்ட முடியாது. நான் இதை பண்ணிட்டேன், என் மூலமா தான் இது நடந்தது, என் மூலமா தான் செயல்பட்டது சொல்லாதபடிக்கு தேவனுடைய சூசிங்கே பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு.
இந்த உலகத்துல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணுவாரு? குவாலிபிகேஷன் என்னது, இவன் இதெல்லாம் தெரியுமா, இந்த கம்பெனியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போவானா சொல்லிதான் சொல்லுவாங்க சொல்லி பாக்குறோம். ஆனா தேவன் என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்லாத மக்களை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு விருப்பத்தையும் செய்கையையும் தேவனுடைய அவரோட திட்டத்தை என்ன பண்றாராம் வெளிப்படுத்தி அவங்கள ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? போஷித்து வழி நடத்தி அவங்கள வந்து மெச்சூர் படுத்துறாரு. அந்த தகுதி கொண்டு வர்றாரு சொல்லி பாக்குறோம். கொண்டு வந்து அவங்கள சபையில அவங்க வெற்றி கடைசி வரைக்கும் நிக்கிற ஆளா கொண்டு வர்றாரு சொல்லி பாக்குறோம். இப்ப நிக்கிற ஆளா கொண்டு வர்றதுன்னா என்னது? அந்த ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு வந்துடுறாரு. எல்லாம் போதித்து சத்தியத்தை கொடுக்கப்பட்ட பேருக்கு என்ன பண்ணுது? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கேட்கப்படும் சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் கேட்கிறாரு, நீ விசுவாசம் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், என்னோட வேலையை நான் செஞ்சுட்டேன், நீ எனக்காக நீ பெருப்பியா நிப்பியா கடைசி வரைக்கும் என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயா? எப்படி இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போனோம் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். எப்படி வந்து இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே இல்லாத ஜனங்களாகிய நம்மள தேவன் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும் போது தேவன் கொடுத்த பிள்ளைகள் எனக்கு, தேவன் கொடுத்த சகோதரர்கள் எனக்கு சொல்லி எடுத்துக்கிறாரு. வந்து சொல்றாராம், நீ கொடுத்த பிள்ளைகள் இது இவர்கள் உம்முடையவர்களா இருந்தாங்க, இப்ப நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களை பத்தி அறிவிச்சிட்டேன், தேவனே உங்களுக்கு சொல்லிட்டு என்ன பண்றாரு? டக்குன்னு என்ன பண்றாருன்னா பிதாவின் சித்தத்துக்கு என்ன பண்றாரு? தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறார். பூமியை வந்து காப்பாற்ற வர்றதுக்காக என்ன பண்றாரு? தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்து மனித ரூபமாயி சிலுவின் மரணப்படையும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் சொல்லி பாக்குறோம். யாருக்கு? பிதாக்கு கீழ்ப்படிந்தார் சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி நம்மள என்ன பண்ணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம வந்து என்ன பண்ணோம்? முழு சிந்தையோடும் பிதாவை பற்றி கொள்ற மக்களா இருக்கணுமா? சோ அதான் நம்மளுடைய இந்த சபையின் அழைப்பு. நம்மள ஞானஸ்தானம் வரைக்கும் தேவன் கொண்டு வந்துறாரு. இந்த போதனை மூலமா சத்தியத்தின் மூலமா நம்மளை கொண்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம நிக்கிறோமா நிக்கலையா சொல்றதுதான் அல்டிமேட் விஷயம் சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம பார்த்த விஷயம் எல்லாம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இது தேவனோட சாய்ஸ். இந்த சாய்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உங்க கண்கள் காண்கிறதுனால உங்க காதுகள் கேட்கறதுனால வாக்கியம் உள்ளது. யூ ஆர் பிளெஸ்ட், வி ஆர் பிளெஸ்ட் ஃபார் நோயிங் திஸ் காஸ்பல், நோயிங் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சத்தியம் நம்மளுக்கு தந்ததுனால, தேவன் தந்ததுனால இது நம்மளுக்கு பிளெஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா இதை மற்றவர்கள் கேட்டோம் மற்றவங்க விருப்பப்பட்டோம் உங்களுக்கு கிடைக்கலையா? தீர்க்கதரிசிகளுக்கு நிறைய நீதிமான்களுக்கு, ஆனா உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. விசேஷித்த நன்மை நம்மளுக்கு கொடுத்திருக்காராம். சோ இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து இந்த ஓட்டத்துல நம்ம எவ்வளவு உண்மையா தேவனுக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னைத்தான் வெறுத்து பிதாவின் சித்தத்தை மட்டும் தான் என்ன பண்றாரு? ஆரம்பம் முதற்கொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. அவரை மகிமைப்படுத்துறது மட்டும் தான் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். நான் உண்மை வெளிப்படுத்தவே வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, என்னை வெளிப்படுத்த வரல, உங்க சித்தத்தை செய்ய வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல நம்மள வந்து தேவனுடைய சித்தம் அறிந்து தெரிஞ்சவங்களா செய்யறவங்களா இருக்கணும். அப்படி கர்த்தவை மட்டும் கூப்பிடுறவங்க கிடையாது. பிதாவின் சித்தத்தை செய்யறவங்களதான் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள நுழைய முடியும் சொல்லி பார்க்கிறோம். அந்த சபையாக முடியும் சொல்லி பார்க்கிறோம். அவங்கதான் கிறிஸ்துவோட சபையாகி சரீரமாயி கிறிஸ்துவனை கூட ஆட்சி செய்ய முடியும். அவங்கதான் பரிசுத்தவான்கள், இந்த பூமியை என்றென்றைக்கு சுமந்து கொள்வார்கள். எப்படி சாத்தான் வந்து இந்த பூமியை வந்து ஆதம் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டானோ, திருப்பி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த சாத்தானை வீழ்த்தி தனது மரணத்தினால வீழ்த்தி அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுதலை பண்ணி அந்த மகிமையும் கனத்தையும் என்ன பண்றார்? அவர் பெற்றுக்கொண்டார். அந்த பெற்றுக்கொண்ட கனத்தை மகிமைய, அந்த ராஜாவோட மகிமை கனத்தையும் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவனை சேர்ந்து அந்த ஆட்சியாளராக அவரும் சொல்லி பார்க்கிறோம். ஒரே சரீரமா அவர் தலையாவும் நம்ம சரீரமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? கிறிஸ்துவனை கூட சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கோமா உட்கார வச்சு தேவன் என்ன பண்றோம்? மகிமையினாலும் கனத்திலும் நம்மளை முடி சுட்டுறா சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த அழைப்பு தான் நம்மளுடைய சபையின் அழைப்பு. இது இங்க பார்க்கறது பார்ஷாலிட்டி தான் தெரியும். கண்டிப்பா உலக மக்கள் வந்து கேட்கலாம், ஏன் இது வந்து எங்களுக்கு தரல, ஏன் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல சொல்லும்போது, இங்க டைரக்டான வார்த்தை பவுல் என்ன சொல்றாருன்னா, இது தேவனுடைய சுத்த காலிங், பியூர் காலிங். இது சில பேரை மட்டும் தான் தேவன் என்ன பண்றாரு? இந்த சாய்ஸ் கொடுத்திருக்காரு, இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுவும் எது வரைக்கும் கொடுத்திருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து அவங்களோட ஞானஸ்தானம் வரைக்கும். இதுக்கப்புறம் நிக்கிறதும் நிக்காம இருக்கிறதும் அவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு பொறுத்து இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எப்படி பவுல் வந்து நல்ல போராட்டத்தை போராடினு விசுவாசத்தை காத்துக்கணும்னு சொல்றாரோ, அதே போல அவங்கதான் என்ன பண்ணணும்? இங்க ஓட்டத்துல ஆரம்பத்துல வந்து ஒலிம்பிக் ஓட்டத்துல ஆரம்பத்துல வந்து விட்டுட்டாரு. இந்த இப்ப நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, மகிமைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. வெறும் சில காரியங்கள் மட்டும் பார்த்திருக்கோம். புத்திரி ஸ்வீகாரம் பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து என்னதுன்னா தேவனுடைய கூட சிங்காசனத்துல உட்கார்றது பார்த்திருக்கோம். ஓகே, தேவனுடைய கிறிஸ்துவோட சேர்ந்து சபையாய் அது சரீரமாய் நம்ம இருக்கிறது பார்த்திருக்கோம். இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கு சொல்ற அந்த மகிமைகள் நிறைய இருக்கு. மொத்தம் 10 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல Thursday நம்ம பார்க்கலாம். சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஓட்டத்தோடைய ஆரம்பத்துல கொண்டு வந்து விட்டுட்டாரு, மகிமை பார்த்துட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, ஃப்ரைடே கிளாஸ்ல வந்து இந்த ஓட்டத்துல எது செய்யணும் அது லைட்டா நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் டீப்பா நம்ம பார்க்க போறோம் நம்ம வின் பண்றதுக்கு. ஓகே,
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்ப பார்த்த வரைக்கும்? சாம்வேல், சிங்கராஜ், புரியுதா? யோவான் 3:16 சொல்லியிருக்கேன், தேவன் உலகத்தையே நேசிக்கிறார் சொல்லிட்டு. கரெக்ட். அதான் நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து இயேசு கிறிஸ்து அனுப்புனது என்ன பண்ணாரு? மனுக்குலத்தை மரணத்துல இருந்து என்ன பண்ணாரு? விடுதலை பண்ணிட்டாரு. ரெண்டு காரியம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம். ஒண்ணு அதுனா மனுக்குலத்தை மரணத்துல இருந்து விடுதலை பண்ண வர்றாரு. ஓகே. ரெண்டாவது இந்த மனுக்குலத்தை காப்பாத்தி, இதான் நேற்று நாம பார்த்தோம். மனுக்குலத்தை காப்பாத்தின பேருக்கு இந்த மனுக்குலத்தை திருப்பி யார் கையில கொடுக்க கூடாது? தூதர்களோட கையில கொடுக்க கூடாது. யார் தேர்ந்தெடுக்கணும்? இந்த பூமியிலேயே மனுக்குலத்துல இருக்கிற மக்களே தேர்ந்தெடுத்து அவங்களதான் என்ன பண்ணும்? ஆளுகையில கொண்டு வரணும். அவங்க வந்து மனுஷனா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? திருப்பி யாராவது பவர்ஃபுல்லான பீயிங் என்ன பண்ணுவாங்க? இவங்களை ஆளுகைக்கு கொள்ளுவாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்து கூடயே அவருடைய மக்கள், பிள்ளைகள், இல்லைன்னா அவருடைய சகோதரர்கள் உண்டு பண்ணி, சபையை உண்டு பண்ணி, அவரை தலையா வச்சு அவங்க என்ன பண்றாரு? உன்னதர்கள் கொண்டு போயிறாரு. எல்லா நாமத்துக்கும் மேல கொண்டு போயிறாரு. தேவ தூதர்களுக்கும் மேல கொண்டு போயிறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? டைரக்டா மனுக்குலத்தை ஆளுகை செய்யற மக்களா என்றென்றைக்கும் பூமியை சூழ்ந்து கொள்வார்கள். யாருமே என்ன பண்ண முடியாது? இனிமேட்டு மனுக்குலத்தை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் மாதிரி யாருமே ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது அப்புறமா ஃபியூச்சர் டைம்ல. ஓகே. அதனால இங்க செலக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சபை குறிப்பிட்ட மக்களுக்கு எதுக்குன்னா கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்கு, ஆளுகை செய்யற மக்கள். எக்ஸாம்பிள், சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவர் கூட என்ன இருக்கும்? மத்த மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி கிரைஸ்ட் வந்து இருந்தாருன்னா அவர் கூட என்ன பண்றாங்க? சபை சொல்ற அந்த ஆட்களை வந்து தேவன் தெரிந்து கொள்றாரு. ஓகே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை காப்பாத்திட்டாரு தன் மரணத்தினால. ஓகே. அந்த மரணத்தோட மரணமா முடிஞ்சிருக்கும். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், தேவனோட நீதியின்படி பாத்தீங்கன்னா. அப்போ ஆதாம் இழந்தது ஜீவனு, அதுக்கு இணையான ஜீவனா இயேசு கிறிஸ்து வந்து ஆதாம் போலயே வந்து ஜீவனை கொடுத்துட்டாரு, முடிஞ்சிச்சு. ஆனா எதுக்காக பாடுபடணும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நேத்திக்கு பார்த்தோம். என்னது? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல தன் சகோதரர்களை மகிமையில் கொண்டு வரும்படிக்கு, மகிமையெல்லாம் மேல அந்த ராஜ்யத்துக்கு, ஓகே, அந்த ஆளுகைக்கு கொண்டு வரும்படிக்கு என்ன பண்றாங்க? எல்லா விதத்துல என்ன பண்ணுவோம்? பாடுகள் படுத்துறது தேவனுக்கு வந்து பிரியமா இருந்தது சொல்லி பாக்குறோம், சித்தமா இருந்தது சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம ஐசியா 53:10 படிக்கிறோம். ஓகே. அது ஒரு வாட்டி படிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். 53:10 ஃபுல்லா படிங்க. 10 அந்த ஃபுல்லாவே நம்ம ஸ்டார்டிங் வசனம் மட்டும் படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஃபுல்லாவே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்ப கர்த்தருக்கு சித்தம் சொல்லும்போது நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு சித்தம் பாத்தீங்கன்னா அநேக பிள்ளைகளை என்ன பண்ணுமா? மகிமையில் கொண்டு வர்றது தேவனுக்கு என்ன இருந்தது? பிரியமா இருந்தது. அதுக்காக என்ன பண்ணாராம்? அந்த தனது ரட்சிப்பின் அதிபதிய உபத்திரத்தினால் கொண்டு வர்றது தேவனுக்கு சித்தமா இருந்தது. இட் இஸ் ஃபிட்டிங் ஃபார் காட் சொல்லி பாக்குறோம். ஓகே. எதுக்காக இயேசு கிறிஸ்து இவ்வளவு தூரம் பாடுபடணும் சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளாகிய சரீரமாகிய சபையை வந்து என்னதுன்னு மகிமையில் கொண்டு வர்றதுக்காக. ஓகேவா? ரெண்டு காரியம் நம்ம பாக்குறோம். ஒண்ணு, மனுக்குலத்தை காப்பாத்துறாரு இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் மரணத்தினால என்ன பண்றாரு? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. 1 கொரிந்தியர் 15:22 நடக்குது. ஓகே. 21, 22. பின்பு ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது? மகிமையில கொண்டு போறதுக்காக பிள்ளைகளை. இது 1 கொரிந்தியர் 15:23. அதையும் படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 15 ஃபர்ஸ்ட் 21, 22 படிங்க. அது உலக மக்கள் எல்லாருமே, ஒட்டுமொத்த ஜனங்களுமே. மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. 2000 வருஷம் அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அவருடையவர்கள் சொல்லும்போது யாரு? சபை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30, 31 படிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எலெக்ட். ஓகே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இருந்தவங்க, அவங்கள என்ன பண்றாராம்? ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1 Corinthians 15 என்ன படிக்கிறோம்? 23 when he comes, அவருடையவர்கள் those who belongs to him. அதனால்தான் கிறிஸ்துவுடையவர்கள், யாரெல்லாம் கிறிஸ்து ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க, ஓகே, சபைக்கான அழைப்புல இருக்கவங்க தான் என்ன பண்றாங்களாம்? அவருடையவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக அழைப்புக்கு போயிடுறாங்க சொல்லி பாக்குறோம். மிச்சம் எல்லா மக்களுக்குமே என்ன இருக்கு? பூமியில தான் அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு. எல்லாரும் உயிர்த்தெழுந்து பூமியில இருக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஆளுகை எங்க இருந்து நடக்குது? இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து மேல இருந்து ஆளுகை நடத்துறாங்க சொல்லி பாக்குறோம். அந்த சிங்காசனம் எங்க இருந்து வருது? பரலோகத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வருது. புதிய வானம் புதிய பூமி சொல்லி இந்த பூமி ஃபுல்லா மாற்றப்பட்டு எல்லாம் சீர் செய்யப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதான்? புதிய வானம் புதிய பூமி வானத்துல இருந்து இறங்கி வருது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சபை, கிறிஸ்து. அதுல தேவன் என்ன பண்றாரு? ஆளுகை செய்யறாரு சொல்லி பாக்குறோம். அவருடைய சித்தம் அங்க நிறைவேறுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சரி, ஓகே. இதுதான் வந்து ஓவராலா இருக்கிறது கான்டெக்ட் படி. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லண்ணா. ஓகே, சிங்கராஜ் உங்களுக்குப்பா? ஓகே தான். எனக்கு ஆல்ரெடி இந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஐயோ, இல்ல அங்கிள், எடுக்கல. நான்லாம் எடுக்கல நிஜமா. அதனால ஓரளவுக்கு. ஓகே ஓகே, சரி. இப்போ நம்ம பாக்குறது என்னதுன்னா, அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, மகிமைகள், சபைக்கான மகிமைகள் என்னது, அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து இந்த ஓட்டத்துல வந்து கடைசி வரைக்கும் நம்ம வெற்றி பெறதுக்கான காரியம் என்ன செய்யணும் சொல்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிப்பா, ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் அங்கிள், இப்போ சபை வந்து பரலோக அழைப்பு தான் இருக்கு இல்லையா சபைக்கு? ஆமா. நம்ம வந்து இந்த பூமியில இருக்க மக்கள் வந்து கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகை செய்ய போறோம் இல்லையா? இதுதானே ஒரு ஓவரால் வியூவா இருக்கு விஷயத்துல பார்க்கும்போது. அதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதான் படிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஆமாப்பா, ஒரு கிளான்ஸ்ல கிறிஸ்துவனை சேர்ந்து சபையானது வந்து ஆளுகை செய்யப்போகுது. அதுக்காக தான் தேவன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சிறிய கூட்டத்தை வந்து செலக்ட் பண்றாரு சொல்லி பார்க்கறோம். ஓகே, இது வந்து தேவனோட சாய்ஸ். தேவன் தான் இதை வந்து சூஸ் பண்றாரு. இவங்க இந்த பர்டிகுலர் டைம் கேப்ல இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகை அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல இருந்து இங்க வந்து முடிவு என்னன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, அவர் வரமேது உயிர்த்தெழுதல்ல வந்து அவருடையவர்கள் சொல்லும்போது சூசன் எலெக்ட். ஓகே, அவங்க என்ன வராங்க? செலக்ட் பண்ணிட்டு கொண்டு போறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இவங்களுடைய அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். பரலோகவாசிகளே, ஓகே, பரதேசிகளே, ஓகே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பேதுரு கேட்கவே என்ன சொல்றாரு? மறு ஜென்ம காலத்திலே நீங்க 12 சிங்காசனத்தை உட்கார்ந்துருப்பீங்க சொல்லி, இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. ஓகே, அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது? பேதுரு, யோவான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகிமையின் காரியங்களை தான் வந்து சொல்றாங்க. இதுதான் பவுல் கூட என்ன பண்றாரு? அவங்களுக்கு நம்மளோட இருதயம் வந்து திறக்கப்படணும், நம்ம கண்கள் வந்து திறக்கணும், திறந்து நம்ம வந்து தேவன் கொடுக்குற இந்த சபைக்கான மகிமையை பார்க்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே கொடுக்கல தேவனு, இது ஸ்பெசிபிக்கான கொஞ்சம் மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூடயே சபையா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சொல்றதை நம்ம பாக்குறோம். ஓகே, சரிப்பா. ஸோ ஒரு பிரேயரோட முடிக்கலாம். போன வாட்டி சிங்கராஜ் நீங்க தான் இந்த வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, சிங்கராஜ் தான் பண்ணணும். ஆமா, ஃபைன். அவங்க தான் பண்ணணும்.
ஓகே அங்கிள் ப்ரே பண்றாங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. இந்த வேலையிலே உங்களை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள நீதாமே ஞானத்தையும், அதே போல் நீதாமே உங்கள் எங்களை ஞானத்தோடு வழி நடத்துங்க. இன்னைக்கு நாங்கள் பார்த்தது போல சபையின் அழைப்பை பற்றி நாங்கள் நெறியாக தெரிந்து கொண்டோம். அதே போல் உங்களுடைய ராஜ்யம் வருகையும் சமீபமாக இருக்கிறபடியே நாங்கள் அதையும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க நீங்கள் தான் நீங்க தாமே எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு அழைத்த இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை எடுத்து உரைத்ததற்காக நன்றி அப்பா. இந்த விசுவாசம் இப்பொழுது மட்டும் அல்லாமல் எங்கள் மரணம் முன்னிருந்து செயல்பட வேண்டும். உங்கள் அன்பை கிறிஸ்துவின் இறப்பிற்கு வரைக்கும் கொண்டு எவ்வளவு பெரியது என்று எங்களுக்காக காட்டியதற்கு நன்றி தேவனே. நாங்கள் ஜெபிக்கும் எல்லா ஜெபத்தையும் நீங்கள் கேட்டு பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். இவையாவும் என் மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக என் ஜெபத்தை கேட்கும் என் நல்ல பிதாவே. செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஓகேப்பா, பார்க்கலாம். Praise Lord. ஓகே, Thank you. ஓகேப்பா.